இப்போ யார் வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் கேட்குறாரு. அதில் வந்து ஒரு சில பேர் வந்து விக்ரம் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பூர்ணிமா மாயா வந்து விசித்ரா உள்ளே இருப்பாங்க. இப்போ தான் அவங்க கேம் நல்லா விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் அவங்கள புரிஞ்சிக்கல. இப்போ அவங்க கேம் விளையாடணும், ஃபைனல் வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆசைப்படுறாங்க மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கமல் சார் வந்து எவிக்ஷன் கார்டை காட்டுறாரு. அதோட விக்ரம் பேர் தான் இருக்குது. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது எல்லாத்த பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா விஷ்ணுவை பற்றி சொல்கிறாரு. இது மாதிரி நான் விஷ்ணு கூட நிறைய தடவை பேச ட்ரை பண்ணுவேன். ஆனால் அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடியல. இப்போ லாஸ்ட் 1 வீக் வந்து நல்ல ஃப்ரெண்டாக ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. விஜய் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனாவை சொல்கிறாரு. இது மாதிரி நான் அர்ச்சனாவை நல்லா புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அர்ச்சனா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரவீனா எனக்கு ரொம்ப தங்கச்சி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் மணியை சொல்றாரு. மணி எனக்கு நல்ல தோஸ்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நிக்சன் சொல்றாரு. நிக்சன் நீ வெளில வந்து கப்போட வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் மாயா எனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டு, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் 1 வீக்கை நான் உன்ட்ட சரியாக பேசலை. நீ வெளில வா, நான் கண்டிப்பாக நான் பழைய மாதிரி உன்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பூர்ணிமாட்டா நீ எனக்கு வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக விஜித்ராட்ட போயிட்டு எனக்கு ஒரு பிளெஸிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஜித்ராவும் நீ நல்லா வருவடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளெஸிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரவண விக்ரம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் சரவண விக்ரம் வெளில போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரவண விக்ரம் உள்ளே இருந்தால் நல்லா கேம் விளையாடி இருப்பாரு, இல்லை வெளில போயிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் பிக் பாஸ் பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.